السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சங்கையான உன்னதமான மாதத்தில் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். இதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்ட முஹப்பத், அன்பு, இரக்கம், அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கணும், அவர்களுடைய வர்ணனைகளை நாங்கள் விளங்கணும், அவர்களுடைய பண்பாடுகளை, அஹ்லாக்குகளை நாங்கள் விளங்கணும் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த சபையை மிகவும் விரும்புகிறான். இந்த அடிப்படையிலே ஆரம்பமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டவனாக புனித ஷமாயிலு திர்மிதி, அதாவது ஷமாயிலுல் முஹம்மதியா என்கின்ற இந்த தொகுப்பு இமாமுனா திர்மிதி ரஹ்மஹுமுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான சில விடயங்களை நேற்றைய தினம் இந்த கிதாபோடு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக இந்த கிதாபை எழுதிய இமாம் அத்திர்மிதி ரஹ்மஹுமுல்லாஹ் அவர்களை பற்றி சில விடயங்களை நாம் பார்த்தோம். அந்த வகையில் இந்த கிதாபினுடைய ஆரம்ப முதலாவது பாடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கோலம், அவர்களுடைய உடம்புடைய அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பது பற்றி உண்டான பாடமாக முதலாவது பாடம் அமைய பெற்றிருக்கிறது. பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். أخبرنا أبو رجاء قتيبة بن سعيد عن مالك بن أنس عن ربيعة بن أبي عبد الرحمن عن أنس بن مالك أنه سمعه يقول: كان رسول الله صلى الله عليه وسلم ليس بالطويل البائن ولا بالقصير ولا بالأبيض الأمهق ولا بالآدم ولا بالجعد القطت ولا بالسبت. بعثه الله تعالى على رأس 40 سنة فأقام بمكة 10 سنين وبالمدينة 10 سنين فتوفاه الله تعالى على رأس 60 سنة ليس في رأسه ولحيته 20 شعرة بيضاء. حدثنا حميد بن مسعدة البصري حدثنا عبد الوهاب الثقفي عن حميد عن أنس بن مالك قال: كان رسول الله صلى الله عليه وسلم ربعة وليس بالطويل ولا بالقصير حسن الجسم، وكان شعره ليس بجعد ولا بسط أسمر اللون إذا مشى يتكفأ. حدثنا محمد بن بشار يعني العبدي حدثنا محمد بن جعفر حدثنا شعبة عن أبي إسحاق قال: سمعت البراء بن عازب يقول: كان رسول الله صلى الله عليه وسلم رجلا مربوعا بعيد ما بين المنكبين عظيم الجمة إلى شحمة أذنيه عليه حلة حمراء ما رأيت شيئا قط أحسن منه. حدثنا محمود بن غيلان حدثنا وكيع حدثنا سفيان الثوري عن أبي إسحاق عن البراء بن عازب قال: ما رأيت من ذي لمة في حلة حمراء
أحسن من رسول الله صلى الله عليه وسلم ليس شعر يضرب منكبيه بعيد ما بين المنكبين لم يكن بالقصير ولا بالطويل. ஆரம்பமாக இந்த கிதாபில் இருக்கக்கூடிய பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கோலம், உடலுடைய அந்த அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பதாக எழுதியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு குழந்தை ஒன்று பிறந்துட்டு சொன்னா ஆரம்பமாக நாங்கள் எல்லாரும் அந்த குழந்தைய போய் பார்க்குற நேரத்துல அந்த குழந்தையுடைய முடி எவ்வாறு இருக்குது, அந்த குழந்தையுடைய மூக்கு எவ்வாறு இருக்குது, அந்த குழந்தையினுடைய கால் எவ்வாறு இருக்குது என்பதை நாங்கள் முதலாவது நோட்டமிட மாட்டோம். முதலாவது நாங்கள் ஒரு பிள்ளை பிறந்துட்டு சொன்னா நாங்கள் முதலாவது போனதும் அந்த பிள்ளையுடைய படைக்கோலத்தை அந்த அந்த அமைப்பை பார்ப்போம். உள்ள அழகாக இருக்குதா, நல்ல வடிவாக இருக்குதா, ஒரு நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்குதா என்று முதலாவது நாங்கள் பார்க்கிறதே அந்த வடிவத்தை தான், அந்த உடலுடைய அமைப்பை தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பின்னால்தான் அந்த பிள்ளை வாயை அசைச்சுதா, அந்த பிள்ளையுடைய கை கால்கள் வேலை செய்தா, அந்த பிள்ளை பால் அருந்துதான், இப்படின்னு பல விஷயங்களை அடுத்த கட்டமாகத்தான் பார்ப்போம். முதலாவது நாங்க பார்க்கறது என்ன, அந்த பிள்ளையுடைய படைக்கோலம், அந்த அமைப்பு அழகாக இருக்குதான்னு தான் பொதுவாக மனிதர்கள் பார்க்கணும். ஒரு திடீரென்று ஒரு மனிதர் எங்களிடத்துல வந்துட்டாருன்னு சொன்னா, ஒரு மூத்தவர் பெரியவர் வந்துட்டாருண்டா எங்களுக்கு நாங்கள் முதலாவது பார்க்கறதாக அழகாக இருக்கிறாரே, பார்க்க பசந்தாக இருக்கிறாரே, நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்கிறாரே, நல்ல வடிவாக இருக்கிறாரே, இப்படித்தான் நாங்க பார்ப்போம். அதுக்கு பின்னாலதான் அவருடைய முடி எப்படி இருக்குது, அவருடைய நடை எப்படி இருக்குது, அவருடைய மற்ற விடயங்கள் எப்படி இருக்குது என்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கோலம், அந்த உருவம், அந்த அமைப்பு எவ்வாறு இருந்தது என்றத முதல் பாடமாக போடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தலைமுடி, அவங்களோட சிரிப்பு எவ்வாறு இருந்துச்சு, அவங்களோட அழுகை எவ்வாறு இருந்துச்சு, அவங்களோட நடை எவ்வாறு, அவங்களோட ஏனைய விடயங்கள் எவ்வாறு இருந்தது என்று ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த கட்டமாக வருது. அப்ப முதலாவது மனிதன் பார்க்கிறது என்ன, அழகாக இருக்கிறாரா, நல்ல வசீகரமாக இருக்கிறாரா என்ற தோற்றத்தை மனிதன் பார்ப்பான். அந்த அமைப்புல இந்த கிதாபும் அந்த முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதலாவது பாடமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான படைக்கோலம், இதை விளங்கப்படுத்துறது தான் முதலாவது பாடம். இன்னைக்கு உலகத்துல பொதுவாக நாங்க இந்த அழக பல கட்டங்கள்ல தான் அந்த அழகு வெளியாகும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல தான் மனிதர்களிடத்தில் அந்த அழகு வெளியாகும். உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் சிரித்தாட்டான் அழகு. ஒரு மனிதன் அவன் சிரிப்பதனாலதான் அழகு பெறுகிறான். இன்னும் ஒரு மனிதன் குளிச்சுட்டு அழகா உடுப்புடுத்து ஒரு கோட் ஷூட் அடிச்சு இப்படியான நேரத்துல அவன் அழகாகிறான். இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பேசக்கூடிய பேச்சில ஏதோ ஒரு விதத்தில் அவன் அழகாகிறான். இப்படி மனிதர்கள் எல்லா நேரத்திலையும் அழகு பெறுகிறது இல்லை. சில நேரங்கள்ல சில குணங்களை வைத்து அழகு பெறுவார்கள். நம்ம சொல்லுவோமே, அவர் சிரிச்சா அது அழகப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொரு வகையில் இருக்கிறாங்க. ஆனா அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா கட்டத்திலையும் அழகாக இருந்திருக்கிறாங்க. அது கோபத்திலேயாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்திலேயாக இருந்தாலும் சரி, பதட்டமான ஒரு சூழ்நிலை, பதட்டம், என்ன நடக்க போகுது என்ற ஒரு பதட்டம், அப்படியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் அழகாக காட்சியளித்திருக்கிறாங்க. இன்றைக்கு மனிதர்கள் பொதுவாக நோய் வாய்ப்பட்டுட்டோம் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு நோய் வந்துட்டு சொன்னா அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகிடும். நாங்க பார்க்கிற நேரத்தில் அவர் ஒரு வித்தியாசமாக இருப்பார். அவருடைய நோயால அவருடைய தோட்டம் சில நேரத்துல மாறி இருக்கும். அவருடைய நோயுடைய கொடுமை, அந்த கடுமையால அவருடைய அந்த உடம்புல நாங்க ஒரு மாற்றத்தை காணுவோம். இது பொதுவாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மை. ஆனா கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயில இருந்தும் அந்த நேரத்துல கூடயும் அழகாக இருந்திருக்கிறாங்க என்றத எங்களுக்கு அழகாக வரலாறுகள் சொல்லி கொண்டிருக்கு.
அதுல ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த பாடத்துக்கு நாங்க போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம், எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் எவ்வளவு ஒரு கஷ்டமான கடினமான நேரம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டோட பள்ளி இருக்குது, அந்த பள்ளிக்குள்ள சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழும்பி அந்த சஹாபாக்களுக்கு தொழுவிக்கிறதுக்கு போக இயலாத ஒரு கட்டம், உடல்ல ராஹத் இல்ல, ஒரு சக்தி இல்ல, அப்படியான ஒரு கட்டம். அந்த நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அங்க தொழுகைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறதுக்கு பலவாறு முயற்சி செய்யறாங்க, ஏலாதி. கடைசியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வீட்டுல அந்த திரையை அப்படியே நீக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்க்கறாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு பின்னால வரமாட்டாங்க, நாம தொழுவோம் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்துல எவ்வளவு என்று சொன்னா, இந்த நேரத்துல அந்த திரையை இழுத்துட்டு அகற்றிட்டு எங்களை பார்த்து அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை நாங்க பார்த்தோம். அது மிகவும் அழகான முகமாக அழகான உடம்பாக காட்சியளித்தது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. எப்படி எழும்பி நடந்து அடுத்த பக்கத்துக்கு போய் கொள்ள இயலாத ஒரு கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உடம்பு பிரகாசம், அவங்க அழகாக மிகவும் அழகாக இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய விஷயம் பதிவாக இருக்குது. இன்னும் ஒரு ரிவாயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பூரண சந்திரன்ல காணப்பட்டுச்சு என்பதாக சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லித்தாராங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை போல அல்ல, மனிதர்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுட்டா அவங்களோட உடம்புடைய அமைப்புகள் மாறிடும். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் அமைப்புகள் மாறாது, எந்த நேரத்திலையும் அழகாக காட்சியளிப்பாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னா, இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, வைதா கான ஹாதல் ஜமாலு வஸ்ஸஃபாஉ ஃபீ யௌமி மரதிஹி வ வஃபாத்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நோயுடைய நாள், அந்த மரணத்துடைய வஃபாத்துடைய நாளிலேயே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்புல தாங்கி கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்க அழகுண்டி சொன்னா, ஏனைய காலங்கள் தான் அவங்கள அழகு சொல்லவா வேணும் என்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்ப எல்லா கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பத்ருடைய யுத்தம் நடக்குது. பத்ருடைய யுத்தத்தில் அன்றைக்கு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த பக்கம் பார்க்கறாங்க, 1000 குஃபார்கள் 1000 காஃபிர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கால வெறுமனே 313 சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள். அடுத்த நாள் காலையில யுத்தம் நடக்க போகுது. இப்ப ஒரு தளபதியாக இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும், யாராக இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும். சஹாபாக்கள் பசியோடு, நோன்புடைய காலம், உண்பதற்கு சாப்பாடு இல்ல, எதிர்த்து போராடுவதற்கு ஆயுத பலங்கள் இல்லை, எல்லாமே குறைவு முஸ்லிம்களிடத்துல, காஃபிர்களுடைய பக்கத்தால எல்லாமே இருக்குது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு சிவப்பு நிற ஒரு போர்வையை போர்த்தியவர்களாக வெளியில வாராங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. ஜாபிர் இப்னு சம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டென்ட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியே வாராங்க. பதட்டமான ஒரு நிலைமை, பதட்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல நான் பார்க்கிறேன், நன்றி பத்ருடைய யுத்தம் எப்ப நடக்குது? 17வது நாளிரவு. சந்திரனும் இருக்குது, வானத்துல சந்திரனும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வெளியில வாராங்க. இப்ப ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் வெளியில வந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான முகத்தையும் பார்த்தேன், அவங்களோட உடம்பையும் பார்த்தேன், அந்த மேல இருக்கக்கூடிய நிலவு சந்திரனையும் பார்த்தேன். அது ரெண்டிலையும் ஏண்ட கண்ணுக்கு மிகவும் அழகாகப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, கர்ரல்து நதுர இலைஹிமா,
திரும்ப திரும்ப நான் மீட்டி மீட்டி பார்த்தேன். சந்திரனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா? அந்த நேரத்துல இந்த சந்திரனை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இலங்கி கொண்டிருந்தது, அழகாக இருந்தது என்பதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப பதற்றத்துடைய ஒரு கட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகு. அதே மாதிரி கோபம் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு என்ன சொன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட அடிமையை ஏதோ ஒரு தவறுக்காக வேண்டி தண்டிக்கிறாங்க. அந்த காலத்துல ஜாஹிலியா அந்த மக்களுடைய அந்த ஏதோ ஒரு அந்த 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 பழக்கத்துல உள்ள ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது தவறு என்று எடுத்து கூறினதுக்கு பின்னால அவங்க திருத்தி கொண்டாங்க. ஆரம்ப கட்டத்துல அவங்களுடைய அடிமைய ஏதோ ஒரு தவறுக்காக வேண்டி தண்டிக்கிறாங்க. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட கையில ஒரு தடி இருக்குது, ஒரு கம்பி இருக்குது. தண்டிக்கிறத கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மஸ்ஊத் என்று சத்தம் போட்டாங்க. அந்த நேரத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது ஃபத்ஹுல் பாரியில வரக்கூடிய செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் திரும்பி பார்த்தேன், என் அடிமையை தண்டிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என் பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க. நான் திரும்பி பார்த்தேன், அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் கோபமாக இருக்குது, ஆனாலும் அழகாக இருக்கு. கோபத்துல இருந்த அந்த அழகை பார்த்துட்டு என் கையில இருந்த அந்த தடி என்ன அறியாம கீழே விழுந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்திலையும் அழகு, கோபமாக இருந்த நேரத்திலையும் அழகு, பதட்டமாக இருந்த நேரத்திலையும் அழகு, பொதுவாக எல்லா நேரத்திலையும் அழகாக இருந்தவங்க தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில இந்த பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படைகோலத்தை பத்தி விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பாடம். நம்ம நேற்று சுருக்கமாக ஒரு ஹதீஸை பார்த்தோம். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாஇனி வலா பில் கஸீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான உயரமானவர்களாகவும் இருக்க இல்லை, அதிகமான கட்டையானவர்களாகவும் இருக்க இல்லை, நடுத்தரமானவர்களாக இருந்தாங்க. நடுத்தரத்திலையும் கட்டைக்கு வாசியான நடுத்தரமா அல்லது உயரத்துக்கு வாசியான நடுத்தரமா என்றா உயரத்துக்கு வாசியான நடுத்தரம். நெட்டையானவரும் அல்ல, கட்டையானவரும் அல்ல, நடுத்தரமானவர். நடுத்தரத்திலேயும் கட்டைக்கு சமீபமான நடுத்தரமா அல்லது அதாவது உயரத்துக்கு சமீபமான நடுத்தரமா என்றா உயரத்துக்கு சமீபமான நடுத்தரம். அப்படி அல்லாஹ் அழகாக படைச்சிருந்தார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிறத்தை பற்றி சொல்லப்படுகிறது. கடுமையான வெள்ளையும் இல்லை, அதே போன்று மங்கலான ஒரு பொதுவான நிறமும் இல்லை, ஒரு ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சிவப்பு கலந்த அழகான வெண்மை உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி இருக்குது. இந்த முடியை பற்றி சொல்லி இருக்கிறாங்க சஹாபாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுருண்ட முடியாக, நல்லாவே சுருண்ட முடியாகவும் இருக்க இல்லை. அதே போன்று சில முடிகள் அயன் பண்ணுவாங்க. முடியை அயன் பண்ண நேரத்தில் ஒரு நீட்டாக வரும், ஒரு நீளமான ஒரு குணத்துல வரும். சில முடிகளை இப்ப நாங்க பார்க்கிறோம். இப்ப நவீன காலம், இன்றைக்கு கொண்ட முடிகளை அயன் பண்ணக்கூடிய காலம். அயன் பண்ணினா அது ஒரு விதமான நீட்டு, அது அழகுக்குண்டான நீட்டு அல்ல. அப்படியும் இல்லை, சுருண்ட முடியும் அல்ல, அதற்கு நடுத்தரமான ஒரு அமைப்பில் அல்லாஹ் அவர்களுடைய முடியை அமைச்சிருந்தான் என்று சொல்ல ஹதீஸ் அந்த முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல மதீனாவுல வாழ்ந்து 60வது வயசுல 63வது வயசுல வஃபாத்தாகினாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையிலையும் தாடியிலையும் 20 நடைத்த முடிகள் கூட இருக்காத நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகினாங்க என்ற செய்தி பதிவாக்கப்பட்டிருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த அளவு சஹாபாக்கள் கவனிச்சிருக்கிறாங்க, எந்த அளவு சஹாபாக்கள் கவனிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஹதீஸ் வந்து வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுத்தரமான அதாவது உயரம் உள்ளவர்களாக இருந்தாங்க, அழகான உடல் அமைப்பை கொண்டிருந்தாங்க, அவங்களோட முடிகள் அழகாக இருந்துச்சு. அவங்க நடந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போவாங்களாக இருந்தா
முன்பக்கம் கொஞ்சம் குனிந்தவர்களாக நடந்து போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை எவ்வாறு இருந்துச்சு? கொஞ்சம் முன்னால குனிந்த நிலைமையில நடந்து போவாங்க. நெஞ்ச நிமித்திட்டு போறது அது சில நேரம் பெருமையுடைய அடையாளமாகவும் இருக்கலாம். பெருமைக்காக வேண்டி நெஞ்ச நிமித்திட்டு நேராக நடந்து போறது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடப்பாங்க? அமைதியாக முன்பக்கம் கொஞ்சம் சாய்ந்த நிலைமையில போவாங்க. குர்ஆனும் சொல்லுது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனுக்கு செய்த உபதேசம், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நீங்க மனிதர்களை விட்டு உங்களோட முகத்தை உங்களோட கண்ணத்தை திருப்பிடாதீங்க, அதே மாதிரி பெருமையோட பூமியில நடக்காதீங்க என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு செய்த உபதேசத்தை குர்ஆன் பேசுது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நிமிர்ந்துட்டு நேராக போறது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம் இல்லை. கொஞ்சம் முன்பக்கமாக சாய்ந்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேய்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுத்தரமான உயரம், மார்பு பக்கம் இந்த நெஞ்சுடைய இந்த பக்கம் கொஞ்சம் அகலமானவங்க, நெஞ்சுடைய இந்த பக்கம் கொஞ்சம் அகலமானவங்களாக இருந்தாங்க. அதே போன்று அதீமல் ஜும்மத்திலா ஷஹ்மத்தி உதுனை, அடர்ந்த முடி எதுவரைக்கும் என்ன, காது சோனை, இந்த காதுடைய இந்த சோனை வரைக்கும் அடர்ந்த முடி, அழகாக முடி வைத்திருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அலைஹி ஹுல்லத்துல் ஹம்ரா, அவர்கள் நான் பார்க்கிறேன் சிவப்பு நிற 2 ஜோடி ஆடை, ஹுல்லத் என்ன 2 ஜோடி ஆடைகள், சிவப்பு நிறமான 2 ஜோடி ஆடைகளை அணிஞ்சிட்டு வாரத்தை நான் பார்த்தேன். பார்த்துட்டு மாராய் துஷேன் கத்து அஹ்சன மின்ஹு, அந்த நேரத்தில் அவர்களை விட அழகாக நான் எதையுமே பார்க்க இல்லை. அந்த நேரத்தில் அவங்க வந்த அழகு, அந்த சிவப்பு நிறமான அந்த 2 ஆடைகளை ஜோடி ஆடைகள் அணிந்துட்டு வந்த அந்த நேரத்தை, அந்த அமைப்பை நான் பார்த்துட்டு என் கண்ணுல அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட அழகான வேற எந்த படைப்பும் இருக்கையில் அந்த நேரத்தில் அவங்க தான் அழகு என்று சொன்னாங்க பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதாவது கையுடைய 2 உள்ளங்கை, 2 இந்த கால் பாதம், இது எவ்வாறு இருந்தது என்றும் ஹதீசுகள் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த ஹதீஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கையுடைய இந்த கஃபு, இந்த கையுடைய உள்பக்கம், அதே போன்று பாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் சதைப்பிடிப்பு உள்ளதாக காணப்பட்டது. சதைப்பிடிப்பு அது மெலிஞ்சி முள்ளோடு முள்ளாக அப்படியான நிலைமையில காணப்பட இல்லை, அது சதைப்பிடிப்புள்ளதாக காணப்பட்டது என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி தலை கொஞ்சம் பெரியவர்களாக, அதாவது தலை பெரியவர்கள் என்ற அசிங்கம் அலங்கோலம் இல்லை, ஒரு அமைப்புல ஒரு தலை கொஞ்சம் பெரியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு மூட்டுகளும், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மூட்டுகளும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளும் கொஞ்சம் பெரிதாக காணப்பட்டது, பெரிதாகவும் அழகாகவும் காணப்பட்டது. அதே போன்று அவர்களுடைய நெஞ்சில் இருந்து தொப்புள் வரைக்கும், அவர்களுடைய அந்த முபாரக்கான உடம்புல நெஞ்சில இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடிட்ட மாதிரி முடிகள், நெஞ்சில் பகுதியில இருந்து தொப்புள் வரைக்கும் கோடு போட்ட மாதிரி முடிகள் காணப்பட்டுச்சு. ஏகமும், நெஞ்சுடைய ஏகமும் எல்லா பக்கமும் முடியாக இருக்க இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. அப்ப அவங்க நெஞ்சில இருந்து தொப்புள் வரைக்கும் உண்டான பகுதியில ஒரு கோடு மாதிரியான முடி அப்படியே காணப்பட்டு கொண்டிருந்ததை சஹாபாக்கள் அவதானிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதா மஷா தகஃபுவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தாங்கன்னு சொன்னா, நடந்து போவாங்களாக இருந்தா அவங்க காலை தேய்த்து பூமியில உறைஞ்சி அப்படியே தேய்ச்சி கொண்டு போக மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழக்கம் என்ன? அந்த அழகான பழக்கம், கால் எட்டுக்களை தூக்கி தூக்கி வைத்து போகக்கூடியவங்க.
நாங்க இன்றைக்கு சில பேரை பார்ப்போம், காலை உறைஞ்சு இழுத்து இழுத்து போற சத்தம் எங்களுக்கு கேட்கும். சில நேரத்தில் அது மஸ்ஜிதுக்குள்ளாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, பூமியில உறைஞ்சி காலை தேய்ச்சி போறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருக்க இல்லை. எங்களோட அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை தூக்கி மெதுவாக வச்சு போற பழக்கத்தை எங்களுக்கு காட்டி தந்தாங்க. அப்ப நாங்களும் எங்களோட வாழ்க்கையில அதை எடுத்துக்கொள்ளணும். அதை சொல்லிட்டு, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல இப்படி குணமுள்ள, இப்படி அமைப்புள்ள, இப்படி உடல் அமைப்புள்ள ஒருவரை அதற்கு முன்னாலேயும் காண இல்லை, அதற்கு பின்னாலேயும் காண இல்லை. இப்படி ஒரு அழகான தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கவிதையில சொல்லுவாங்களே, وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. يا رسول الله, உங்களை போல அழகான ஒருத்தரை என கண் கண்டதில்லை, உங்களை போல ஒரு அழகான குழந்தையை எந்த ஒரு தாயும் உலகத்துல பெற்றெடுத்ததில்லை. அதே போன்று நீங்க எல்லா விதமான குறைகளை விட்டு நிவர்த்தியான முறையில படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னா, நீங்க எப்படி இருக்கணும் என்று நீங்க நினைப்பீங்களோ அதே மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீங்களே, எந்த குறையும் இல்லாம படைக்கப்பட்டிருக்கிறீங்களே என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடுவாங்க. அப்படி அழகானவங்க தான் எங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நிறைய விஷயங்கள் இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்பு மிகவும் பருத்ததாக கொழுத்ததாக காணப்பட இல்லை. அதே மாதிரி அவங்க மெலிந்த ஒரு தோற்றத்திலையும் காணப்பட இல்லை. இவர் நல்ல மெலிந்தவர், ஒல்லியாக இருக்கிறார் என்றும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து இவர் பருமனான உடம்புள்ளவராக இருக்கிறார் என்றும் சொல்றதுக்கு இயலாது. நடுத்தரமான உடம்புடைய அமைப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில, அந்த முகத்தில முகம் பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கும். இந்த நேரமும் கண்களுடைய வெள்ளை இருக்குது, கண்ணுள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்படலம், வெள்ளையான பகுதி, இது வெள்ளையிலும் வெள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணுடைய அந்த வெள்ளை பகுதி இருக்குது, இது வெள்ளையிலும் வெள்ளை. அதுல எந்த அளவுக்கு என்று சொன்னா, அதுல அதாவது சிகப்பு நிறமான, சிகப்புக்கு வாசியான நரம்புகள் போன்ற கோடுகள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுள்ளுக்குள்ள இருந்த அந்த கருமை, அந்த கருப்பு மொழி, இது கருமையிலும் கருமை, நல்ல கருப்பாக காணப்பட்டுச்சு. வெள்ளை மொழி கடுமையான வெள்ளையாக காணப்பட்டுச்சு. பார்க்கிறதுக்கே அது ஒரு அழகாக ஒரு அமைப்புல அதாவது காணப்பட்டு கொண்டிருந்தது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த இமைகள் தூரமாக கொஞ்சம் நீளமானதாக அமைய பெற்றிருந்ததை நாங்கள் இந்த ஹதீஸ் கிரந்தத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு மூட்டுகளும், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளும் உறுதிமிக்கதாக காணப்பட்டது. ஒவ்வொரு மூட்டுகளும் உறுதிமிக்கது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்கள்ல நல்ல கொடுக்கும் தன்மை கொண்ட குணமுள்ளவர்களாக படைக்கப்பட்டிருந்தாங்க. கொடை வள்ளல் என்று சொல்லுவோமே, இப்படியான உள்ளம் கொண்டவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பேச்சில வாய்மை இருந்தது. அவங்களோட பேசினா அதற்கு மீற மாட்டாங்க, அதை செய்தே ஆகுவாங்க. அவங்களோட பேச்சில உண்மை இருந்தது என்ற செய்தி எழுதப்பட்டிருக்குது. அதே போன்று அவங்க நளினமான சுபாவம் கொண்டவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நளினமான சுபாவம் கொண்டவங்க, எல்லாரோடையும் இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. வஅக்ரமுஹும் அஷீரா, உயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையை பார்க்கிறோம். அவங்களோட அந்த பரம்பரை அப்படியே சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரை அப்படியே சுத்தமான பரம்பரையாக காணப்பட்டுச்சு. எந்த அதாவது பாவமான காரியங்களும் அந்த குடும்பத்துக்குள்ள அலணிகளை இல்லை. எந்த பாவமான காரியங்களும் அந்த குடும்பத்துல யாரும் செய்ய இல்லை.
சுத்தமான பரம்பரையில இருந்து வந்தவங்க தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சொல்லிட்டு சொல்றாங்க முக்கியமான ஒரு செய்தி, மன் ரஆஹு பதீஹத்தன் ஹாபஹு, முதல் தடவையாக யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதலாவது யார் பார்க்கிற முதல் தடவையாக பார்க்கக்கூடிய ஒருவர் அச்சம் கொண்டவராக ஆகிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிற நேரம் ஒரு பயம், ஒரு திடுக்கம் உள்ளத்துல வரும். முதலாவது பார்க்கிற நேரத்துல ஒரு விதமான திடுக்கம், அது ஒரு ஒரு தாலீமுக்காக வேண்டி அந்த உள்ளத்துல அல்லாஹ் போட்டுருவான். யாரு முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்களோ அந்த நேரத்துல அவங்களோட உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு விதமான பயத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். வமன் ஹாலத்தஹு மாரிஃபத்தன் அஹப்பஹு, அதற்கு பின்னால பழக பழக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பழக பழக அந்த மனிதருக்கு மிகவும் விருப்பமானவராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகிவிடுவாங்க. முதலாவது பார்த்ததும் ஒரு விதமான பயம் உள்ளத்துல வந்துச்சு இவருக்கு. ஆனா பழக பழக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்க இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த முஹப்பத்து இவருடைய உள்ளத்தில் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அதே போன்று அது மட்டுமல்ல, வந்தவர் ஒரு சில நாட்களில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணிக்க தொடங்கிடுவாரு. வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்ச நாளைக்கு பின்னால பழகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பை பார்த்து, அந்த அரவணைப்பை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழக்கூடியவராக ஆகிடுவார் வந்தவர். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள படைச்சிருந்தான். சொல்லிட்டு சொல்லாங்க, லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய, அதாவது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படியான ஒரு மனிதரை நாங்க இதற்கு முன்னாலேயும் கண்டதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னாலேயும் கண்டதில்லை. இப்படி அழகான ஒரு மனிதர், அழகான தோற்றத்தோட அழகான குணங்களோட படைக்கப்பட்ட இந்த மனிதரை போல வேற யாரையும் நாங்க கண்டதில்லை என்ற விஷயத்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லித்தாராங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அழகான அமைப்புல படைக்கப்பட்டவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னும் ஒரு சில ஹதீஸுகள் இவர்களுடைய இந்த உடம்புடைய அமைப்பு எவ்வாறு இருந்தது என்ற விஷயம் சம்பந்தமாக வருகிறது. இதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை நாங்க பார்த்துட்டு அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாடம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாத்தமுன் நுபுவா, அந்த இறுதி நபி என்பதற்குரிய முத்திரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்குண்டான முத்திரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 2 தோல் புயங்களுக்கும் இடையில பின்பகுதியில கழுத்துக்கு கீழால பதிக்கப்பட்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்கதான் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுள்ளே இறுதியானவர் என்பதற்குரிய முத்திரை. அது சம்பந்தமாக முக்கியமான பாடம். அது நாங்க இன்றைக்கு எல்லாரும் அந்த பாடத்தை விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹாத்தமுன் நுபுவாவை பார்க்கறதுக்கு சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அதை பார்க்கணும் என்ற ஆசை எவ்வாறெல்லாம் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் அதுல இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சொல்லப்படும். எனவே பேசிய விடயங்கள்ல நாங்க எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடப்போம். எங்களோட வாழ்க்கையில இந்த மஜ்லிஸை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பழக்க வழக்கங்களை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உண்டாக்கி கொள்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை படிப்பதை கொண்டு பிரயோசனத்தை தருவதோடு அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல காணக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا حج بيتك الحرم
وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم يسر لنا أمورنا وأمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على سيدنا محمد يا رب صل عليه وسلم.